இந்த உலகத்தில் இருக்க கிரிக்கெட்டில் எல்லா ஃபார்மேட்லையும் ஐபிஎல்லையும் இன்க்ளூட் பண்ணிப்போம். இதில் ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சில பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் நம்ம ஆல்ரெடி சில பிளேயர்ஸை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிளேயருக்கு ஒரு தனி கெத்தே இருக்கு. மேத்யூ ஹைடன். இந்த பேரை கேட்டாலே எது ஞாபகம் வருதோ இல்லையோ அந்த மங்கூஸ் பேட் தான் ஞாபகம் வரும். ஆஸ்திரேலியன் டீமோட பொற்காலத்துக்கு முக்கியமான காரணமே தலைவன் தான். அடிச்சா ஐடி தான். அப்பவே இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாப்ல. அதாவது 93 சான்ஸ் கிடைக்குது, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. பயங்கர காம்படிஷன்ல துரத்தி விடுறானுங்க ஹைடனை. ஆனா டொமஸ்டிக்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாப்ல. இப்படி விடாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க 2000 திருப்பி சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்ப நடந்த இந்தியா டூர்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டரோட அங்கமாவே மாறுறாப்ல. ஓடியில கில்கிறிஸ்ட் கூட முரட்டு பார்ட்னர்ஷிப்னா, டெஸ்ட்ல ஜஸ்டின் லாங் கூட ஒரு வெறித்தனமான பார்ட்னர்ஷிப். ஓடியிலையும் சரி டெஸ்ட்லயும் சரி கிட்டத்தட்ட 50 ஆவரேஜ். டெஸ்ட்ல இவர் தான் செகண்ட் இயர் ஸ்கோர் அடிச்சிருக்காப்ல. அது எவ்வளவு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. T20 வந்து அதுலயும் டிஸ்ட்ரக்டிவான ஓப்பனர். முக்கியமா சென்னைக்காரப்போ வெறித்தனம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ்ல இவர் ஒருத்தருங்க. உங்களுக்கு பிடிக்கும், நான் கமெண்ட்ஸ் லீவ் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.